ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உடனடி சாம்பார். இதுக்கு பருப்பெல்லாம் எதுவும் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக சூப்பராக நினச்ச உடனே இந்த சாம்பார் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் நேரத்தில் நமக்கு அவசரமாக சாம்பார் வைக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி சாம்பார் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான இந்த தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? தக்காளி சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 2 டீஸ்பூனுக்கு மல்லி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 5 வரமிளகாய், 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம பருப்புலாம் எதுவும் வேக வைக்க தேவையில்லை. நினச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா இதை வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வானிலையில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/4 ஸ்பூனு, கொஞ்சமாக கருவேப்பிலை, குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் சேர்த்துக்கு நாம் பருப்பெல்லாம் வேக வைக்கணும், லேட் ஆகும்னு நினைக்க வேண்டாம். டக்குன்னு இதை செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி மட்டுமே இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு மட்டுமே நம்ம இந்த உடனடி சாம்பார் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். திடீர்னு செய்கிற தக்காளி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது வெங்காயம் வதக்கின பிறகு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக. இந்த தக்காளி நல்லா குழைய வேகணும். தக்காளி நல்லா குழைவாக வதக்கியாச்சு. அடுத்தது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூனுக்கு வெல்லம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம தக்காளி சாம்பாருக்கு நம்ம வறுத்து அரைச்ச இந்த பொடியை நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா நினைச்ச போதெல்லாம் நம்ம இந்த தக்காளி சாம்பார் செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி தேவையான அளவுக்கு நான் அரைச்சி வச்சதுனால கொஞ்சமாக இருக்குது. இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடியும் ஆட் பண்ணோடனே நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி எதுவுமே வேக வச்சு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். இட்லிக்கு தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கொதித்து வரட்டும். நம்மளோட இன்ஸ்டண்ட்டான தக்காளி சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா வாசனை கமகமன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தக்காளி சாம்பார் ரெடி. உங்களுக்கு இந்த தக்காளி சாம்பார் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.